ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பிக் பாஸ் சீசன் 8ஓட ரன்னராக வந்த சௌந்தர்யாவுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ கூட சமீபத்தில் சாண்டா கிளாஸாக வந்துட்டு விஜய் டிவியோட எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க. ஒரே ஒரு சின்ன ஸ்டெப்பில் மாட்டிக்கிட்டாங்க நம்ம சௌந்தர்யா. அவங்களுக்கு இருக்கிற ஃபேன்ஸில் அவ்வளோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப சுட்டித்தனமான ஒரு ஆள். ஸோ அவங்க வந்துட்டு ஆல்ரெடி விஜய் பார்வதி கமருதீன் இவங்க 2 பேரை பற்றி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. அது பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டது. இப்போ அவங்களே வந்துட்டு இப்போ ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சௌந்தர்யா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க முதல்ல என்ன சொன்னாங்கன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலை யூஸ் பண்ணி காலை யூஸ் பண்ணி ஆட்டிடியூட் காட்டுறதும் ஃபேமிலியை ட்ராக் பண்ணுறதும் ரெண்டுமே பார்வதி அண்ட் கமருதீன் லோ லெவல் கேரக்டரோட கிளியர் ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது காலை யூஸ் பண்ணி வந்துட்டு ஆட்டிடியூட் காட்டுறதும் அதை வந்து தள்ளுற விஷயங்களும் ஃபேமிலியை வந்துட்டு இழுக்கிறதும் அசிங்கமாக பேசுகிறதும் வந்துட்டு ரெண்டுமே இவங்க 2 பேரோட லோ லெவல் கேரக்டர் தான் ப்ரூஃப் பண்ணுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி பயங்கரமாக அவங்களோட ஆதங்கத்தை கொட்டியிருந்தாங்க. இப்போ என்னென்னா ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது நேற்று, சரிங்களா? ஃபுல்லாக பயங்கரமாக வந்துட்டு ஒரு விஷயம் வந்து பேசும் பொருளாக ஆயிருக்குன்னா அது இதுதான், சரிங்களா? 2 பேருக்கும் அது எப்படி நீங்கள் ரெட் கார்டு கொடுக்கலாம்? அவங்க பண்ணது தப்பு தான். இப்போ எல்லாருமே எப்படின்னா ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் சரி, ஹேட்டர்ஸ் இருந்தாலும் சரி, கேட்குற ஒரு கேள்வி, அவங்க பண்ணது தப்பு தான், இல்லைன்னு யாருமே சொல்லலை. ஆனால் இதே தப்பை வந்து முன்னாடி பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஏன் கொடுக்கல, இவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்கன்றது தான் கேள்வியாக இருக்குது. இப்போது இவங்க சௌந்தர்யா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் தி எக்ஸிட்ஸ், அதாவது ஒருத்தங்க வெளியேறும்போது நீங்கள் சந்தோஷப்படுறீங்களே, ஒரு சில பேரை சொல்கிறாங்க, சரிங்களா? அதான் ஹேட்டர்ஸை சொல்கிறாங்க, ஒருத்தங்க வெளியேறும்போது நீங்கள் வந்து சந்தோஷப்படுறீங்களே, இதோட மீனிங் வந்துட்டு, சரிங்களா, இதோட மீனிங் வந்துட்டு உள்ளே இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்னு நினச்சிக்காதீங்க. அதாவது இவங்க வெளியேறும்போது நீங்கள் சந்தோஷப்படுறீங்களே, அதுக்கு மீனிங் உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்ட் மட்டும் நினச்சிடாதீங்க. ஃப்ளாஸ் அண்ட் ட்ராமா நெவர் எண்ட், அதாவது குறைபாடுகளும் ட்ராமாவும் எப்போயும் வந்துட்டு இப்போதைக்கு நிற்காது, எப்போவுமே நிற்காது. எப்போன்னா அவங்களோட இதயம் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே இருந்தாங்களோ அவங்களோட இதயம் வந்துட்டு எது உண்மைன்னு ரியலைஸ் பண்ணணும். அவங்களே வந்துட்டு இது தப்பு எது உண்மை அப்படின்னு ரியலைஸ் பண்ணாத வரைக்கும் அந்த ட்ராமாவும் அந்த குறைபாடும் இருந்துட்டு தான் இருக்கும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ மொத்தம் வந்துட்டு 9 பேர் இருந்தாங்க. அதில் 2 பேருக்கு வந்துட்டு டக்குன்னு ரெட் கார்டு கொடுத்து இவங்க வந்து பண்ணது தப்பு அப்படின்னு போட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு குரூப் வந்துட்டு என்ஜாய் பண்ணுறதும், என்ன ஏதாவது செலிப்ரேஷன், தீபாவளி பொங்கல் பண்டிகையா என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க 2 பேரும் வந்துட்டு எவிட் ஆகிட்டாங்களாம். அவங்க 2 பேர் எவிட் ஆனாங்கன்னா இவங்க, அதாவது அவங்க பண்ண தவறுக்கு அவங்க எவிட் ஆகிட்டாங்க. சரி, ஓகே, நீங்கள் ஏன் அதில் இவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ஒரு ஹாப்பியாக கொண்டாடுறாங்க. அதை தான் வந்து இப்போ சௌந்தர்யா அழகாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து இவங்க வந்து வெளியேறும்போது நீங்கள் வந்து ஹாப்பியாக வந்து கொண்டாடலாம். அதுக்காக இவங்க வந்து குற்றவாளியாகவும் உள்ளே இருக்கவங்களாம் நிரபராதிலாம் கிடையாது, அவங்களுக்குள்ளேயும் குறைபாடுகளும் இருக்குது. அவங்கக்கிட்டேயும் வந்துட்டு அந்த ஒரு இந்த விஷயமும் இருக்குது. என்ன விஷயம்? அவங்கக்கிட்டேயும் வந்து ட்ராமா நடிப்பு இருக்குது. எப்போ அவங்க உள்ளுக்குள்ளே வந்துட்டு அதை ரியலைஸ் பண்ணுறாங்களோ, இது தவறுன்னு நினைக்கிறாங்களோ, அப்போ தான் வந்துட்டு இது வந்து முடிவுக்கு வரும். அது மாதிரி முடிவே வராதுன்ற மாதிரி வந்து சூப்பராக போட்டிருக்காங்க நம்ம சௌந்தர்யா. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.